பாத்தியா முத்தோட நகைச்சுவை பார்த்துட்டு கண்ணாம செவுத்துல முட்டிட்டு இருக்கேன். என்ன நிறைய கிளாஸ்ல ஊத்துறான்? பேர் குடுப்பானா இல்லையா? எனக்கும் கஷ்டம் தெரியாதா? ஏக்கமா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் குடுத்துட்டு தான் குடிப்பேன் எல்லாரும். ஞாயிற்றுக்கிழமை வேற லைட்டா கறி குழம்புலாம் வச்சிருக்காங்க வீட்டுல. ஊந்துறாத உள்ள. என்ன போகுது இங்க ஃபர்ஸ்ட் என்ன நடந்துக்குது? இன்னைக்கு கலக்க போகுது யாரோட செலிப்ரேஷன்யா. ஆனா பிரதர் ஒன்னு சொல்லட்டுமா? கலக்க போகுது நிறைய நான் பாத்துருக்கேன். இந்த சீசன் எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா, ஆடிஷன் முடிஞ்சோடனே என்ன செலக்ட் பண்ணிட்டேன் சார். நீங்க 5 பேர் தான் ஃபைனல் வருவீங்க. எனக்கு அப்பவே தெரியும். இன்னே ஒண்ணுதான் எனக்கு பிடிக்காதது. ரம்யா பண்ணி எதுக்கு நீங்க எலிமினேட் பண்ணீங்கன்னு தெரியல. அவங்க எதுக்கு ஃபைனல்ஸ் வரல? அது பரவாயில்ல சார். கலக்க போகுது சீசன் 5ல அந்தாங்க நிஷாக்கா இருக்காங்களே, அவங்க எதுக்கு அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்க? யாரு? என்னக்கா? ஐயோ அண்ணா யாரு? இதோ நிஷாக்கா. என்ன தெரியாத மாதிரியே உட்காந்துக்கிற கம்முன்னு குத்து முஞ்சில விளையாட்டு அப்படியே உட்காந்துரு. நாளா குடிகாரட்ட பேசுறது இல்லப்பா. பின்னாடி என்கிட்ட கேட்டீங்க தம்பி ஒரு கட்டிங் லாஸ்டா வைங்க. நான் ஷோல ஆன்டிங்களை கூட உட்கார வச்சுக்கிறீங்க. யோ எங்க அக்காவை பார்த்தா உனக்கு ஆன்டி மத்ததா? யோ அக்கா வேணும் நல்லா தெரியுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ல வாக்கிங் போற மாதிரி ஆரஞ்சு சுடிதார் போட்டு உட்காந்து சிரிக்கும் போது செம்மையாகிறீ நீ. 96 த்ரிஷாடி அங்க பாருடி அதே மாதிரி போட்டிருக்கேன். போடா அபார்ட்மெண்ட் ஆண்டி. போடா அபார்ட்மெண்ட் ஆண்டி. நல்லா மூஞ்ச பாரு. அங்கங்க வெட்டு கீழே ஊந்து தழும்பு அசிங்கமா இல்ல உனக்கு? ஏங்க என்னங்க இது போய் அசிங்கன்றீங்க? ரோட்ல நாங்க நந்து போனா ஆம்புலன்ஸ் வண்டி மாதிரி வடி விட்டு நேர்ப்பானுங்க போயினே. ஆனா நான் வந்து ஒருத்த சைடு அடி வாங்கிட்டேன். ஆளு முன்னாடி ஒருத்தன் நஷ்டம். உன் மூஞ்சில எவனா நறுக்கு வச்சிட்டான். அதுதான் நஷ்டம். அவனை திருப்பி அடிக்கணும். யாழ் சொன்னா போ இங்க யாரோ ஒருத்தர் இருப்பாரமே கைமா கறின்னு பெரிய பாக்ஸர். அந்த நாள்கிட்ட சண்டை கத்துக்கோ, அவனை திருப்பி அடினா. அவன் என்ன சண்டைக்காரன் பாக்கலாதான் வந்துக்கிறேன். நீ உன்னை நீ உணர்ந்து பார், நெஞ்சுக்குள் திறந்து பார், உள்ளுக்குள் உயிர்க்கும் ஒரு மாயவிசை, மாயவிசை, மாயவிசை. அருமையா நடிக்கிறான் வினோத். தள்ளிப்போ தள்ளிப்போ. அண்ணா கொஞ்சம் தூக்கி விடு. தூக்க முடியல. யாரு நீ? வேற புதுசாகிற? நான் புதுசாகிறேனா? சின்ன பையன் குழந்தை மாதிரி இருக்கிறான். நெஞ்சு தூக்கி வந்து பேசிட்டு நம்ம என்னத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? யாரு நீ? ஏதோ கைமா கறின்னு ஒருத்தக்கிறானா சண்டை செய்வாரா அவரு. அவர்கிட்ட போய் சண்டை கத்துக்கிட்டு நான் ஒருத்தர் அடிக்கணுமா? அப்படி என்ன அவனுக்கு சண்டை தெரிய என்ன கீசிறாருன்னு பார்க்கலாம் வந்துக்கிறேங்க நானு. அது கைமா கறி இல்ல, கில்மா கிரி. கரெக்டா சொல்றியா? அவனை பாத்துக்கிறியா? நான் ஏன் அவனை பாக்கணும்? அவனை இங்க வர சொல்லு. அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணு. என்ன போட்டுக்குது? இந்திரா நாசர் பாஸ்கர் கொச்சின் சென்ட்ரல். என்ன சார்? என்னடா படிக்கிற? எதுக்கு தான் சார் படிச்சேன்? என்ன படிக்கிற? பாஸ்கர் ஒழுங்கா படுறா, ஒழுங்கா படி. வேற ஏதாவது கேளு. என்ன அடிக்கிறீங்க? இந்திரா நாசர் பாஸ்கர் கொச்சின் சென்டர். அவரு சொன்ன அவர் அடி என்ன அடிக்கிற? அவர் அடிக்க முடியாது. அவர் ஜட்ஜ். அதான் உன்ன கரெக்டா படி சொல்லு. இன்டர்நேஷனல் பாக்ஸிங் கோச்சிங் சென்ட்ரல். போயிட்டு நீங்க இந்திரா நாசர். எனக்கு படிப்பறிவு இல்ல சார். என் மேல தப்பு ஒத்துக்கிறேன். சூப்பர். இந்த கப்பு எங்க வாங்கினது தெரியுதா? எங்க சார்? கனடால வாங்கினது. கனடாலயா? இந்த மெடல் மெல்போர்ன்ல வாங்கினது. உங்களுக்கு எப்படி தெரியும்? மேற்கு மேதான வரும். வேற ஒண்ணு பண்ணிருக்கேன். தெரியும் சார். தெரியுமா? தெரியும் சார். எனக்கு என்ன உனக்கு என்ன வேணும்? உனக்கு அசல் என்ன வேணும்? உண்மையா இல்ல சார். ஓகே. என்ன வந்து ஒருத்த அஷ்டம் ஆள் முன்னாடி அவனை திருப்பி அடிக்கணும் தெரியுமா? நான் என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணுங்க சார். சண்டை சொல்லி கொடுங்க சார். பாக்ஸிங். ஆமா. பாக்ஸிங்ல உடனே கத்துக்க முடியாது. முதல்ல மூக்கு தண்டை உடைக்கணும். ஆமா, மூக்கு தண்டை உடைக்கணும். இப்போ முதல்ல பாக்ஸிங்கோட ரூல்ஸ் சொல்லி தரேன். There are 4 steps. There are 4 steps. Punches. Punches. The first punch is The first punch is jab. jab. Second punch is crash. Crash. Third punch is fourth punch. Boys. What is this? அடுத்து இப்ப தடுக்கணும். சரியா? இப்போ இந்த கை வரும்போது தடுக்கணும். ஓகே? ரெடி? நான் சார் அந்த கையில் தடுத்து இந்த கையில் அடிக்கிறீங்க. இப்படிதான் இப்போ ஏந்திரு. பாக்ஸிங்னா ஈஸி இருந்துச்சியா? அங்கேல அடிக்கிறீங்க சார். இல்ல இல்ல பரவாயில்ல, அப்படிதான் அடிப்போம். பாக்ஸிங் அப்படிதான் அடிப்போம். சார் வேணாம், போதும் சார். போதும், சண்டை வேணாம் சார். நான் அவங்கள்ட்ட அடி வாங்க ரொம்ப அடிக்கிறீங்க சார். சண்டை வேணாம், பாக்ஸிங் வேணாம். ஃபைட் எப்படி பண்ண முடியும் சொல்லி கொடுங்க சார். ஓடி வா, ஓடி வா. சார் 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 ஐயோ ஐட்டாவது சார். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்.
என்ன சார் சீரியஸா பண்றீங்க? பாக்ஸிங்னா உனக்கு விளையாட ஃபைனலா என்ன வச்சிருக்கீங்களா சார் 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 ஏன் உண்மையா அடிக்கிறான்? எதுக்கு உண்மையா அடிக்கிறப்பா? வலிக்குதா? டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. இல்ல இல்ல விட்டாச்சு அது அதெல்லாம் அடிக்கிறான். இல்ல 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 ஏன் ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு. அது டயலாக் எடுக்கணும் அடிச்சுட்டு தப்பு இல்ல அது. டயலாக் எடுக்கணும் அடிச்சுட்டே இருக்கான். கிரி ஏன்னா நீ பாட்டு கேமரா அவன் பாட்டு அவர் வராப்புல அவர் போட்டு சும்மா விளையாட்டுங்கிறான். அவன் இன்னொரு ஆள் காணவே காணோம். அவர் தான் கொஞ்சம் ரியலா அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. ரியலா அடினா எப்படி அடிப்ப? இல்ல அது அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்லப்பா. ஒரு பஞ்ச் பண்ற மாதிரி வந்து விட்டுறணும்ல. நீ பாட்டு குத்தினே இருக்கிற விளையாட போட்டு இது என்ன காமெடின்னு கேக்குறேன் நானு. இது என்ன ஒரு காமெடியே கிடையாது. காமெடியா இருந்தா ஓகே, சரி தூக்குனீங்க அதெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் ஓகே, சரி அதோட முடிச்சுக்கலாம். முடிச்சா நானும் 2 தடவை முடிக்கிறதுக்கு பிளான் சரி, இன்னொரு ஆள் எங்க? அவன் திருப்பி அது ஒருவேளை அது அடிச்சதால சிரிப்பாங்கன்றதால பண்றான்னு தெரியல. அவனுக்கு தெரியலையான்னு தெரியல. அதனால சரி சரி எனக்கு ஸ்டாப் பண்ண முடியல சார். சரி விடுங்க. பின்னால ஒருத்தர் நின்னுருக்கான்ல, அவனை மறந்துட்டீங்களா? இல்ல அவருக்கு மூச்சு பிடிச்சிக்கிச்சுன்னு சார் இது பண்ணிக்கிட்டோமா சார்? நீ இப்படி வச்சாலே எஃபெக்ட்ஸ்ல பயங்கரமா போட்டுருவாங்க. பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வாங்க வினோத்துக்கு வாங்க. வினோத்தே இதுக்கு இது பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது வினோத்தே. நீ சொல்ல வேண்டியானா வினோத்தே, இது உனக்கு ரைட்ஸ் இருக்குல்லப்பா. இப்போதும் டேய் நான் இதுல பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியானா? வாங்கினே இருப்பியா? ஆமா திஸ் பிராங்க் இது. கேமரா பாருங்க. இதுதான் உங்க பிராங்க் தான்ப்பா. அப்புறம் என்ன எங்களுக்கு நான் தெரியாம இருக்கு. சேனல் பேர் என்ன கிரி? ஏமாந்துட்டீங்களா? இதுதான் எங்களோட சேனல் நேம். நாங்க பண்ண 99வது பிராங்க் இது. So welcome to our ஏமாந்துட்டீங்களா சேனல். This is your Gilma Giri. அட நல்ல அடி. இதுவும் prank தான். அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்து உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேமரா இதுவும் ஒரு பிராங்க் தான். இந்த சேனல் பேரு பெல்ட்ல வாங்குவீங்களா? ஐயோ நான் வாங்குவேன். தாங்காதுயா. பேர் என்ன? வினோத், நான் சீரியஸா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்டா டேய் ஒரு பிராங்குக்கே பிராங்க் பண்ணிருக்கியாடா? இது ஒரு விளையாட்டாயா உங்களுக்குலாம்? கேமரா என்ன நேரமும் பிராங்க் மனுஷனை பக்கு பக்கம் வச்சிருக்கிறது. ஏதோ நாங்கெல்லாம் வேற ஷோல ஜட்ஜா இருக்கிற மாதிரி இவங்க ஒரு ஷோல கண்டஸ்டன்டா இருக்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஒரு மரியாதைக்கு சொல்ல மாட்டீங்களா நீங்களா? சார் ஹாய் சொல்லுங்க. கேமரா பாருங்க. இது செருப்பா அடிப்போம். சரி 4 பேருக்கு கேமரா ஹாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க யூடியூப் சேனல். வினோத் நடிக்கவான். இதுல முத்து வேற ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் போயிட்டாரு. வினோத் சொல்ல உனக்கு ரைட்ஸ் இருக்கியா? ஆனா உண்மையிலே நல்லா இருந்தது. உன்னோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. இதுதான் உங்க பிராங்க் ஷோ ஏமாந்துட்டீங்களா. இது 99வது பிராங்க் ஷோ. இனி நம்ம பண்ண போற பிராங்க் ஷோ 100வது பிராங்க் ஷோ. யாரு வராங்கன்னு பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வைக்கிறோம் போயினே இருக்கீங்க. இப்போ உனக்கு வைப்பீங்க சார். என் பேக் மிஸ் ஆயிடுச்சு, என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு 10 ரூபா தான் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அனுப்புறேன். நீங்க நானே கட்டி 10 ரூபாய் இல்லாத போய்க்கிறேன். போடாடி போடா சார். தம்பி சொல்லுங்க சார். தொட்டெல்லாம் பேசாத. நான் கொஞ்சம் ஆர்கனைசர் ஃபேமிலி. அப்படின்னா பெரிய ஃபேமிலிடா சார். அது ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி சார். சரி ஓகே சார். சார் இப்போ ஒன்றும் இல்லை, லவ் பண்றீங்க தப்பு இல்ல? தப்பு இல்ல. அத்தவங்க லவ் லவ் பண்றது கொஞ்சம் தப்பு மாதிரி தான் இருக்குது. என்ன டேய் கொஞ்சம் தப்பா பெரிய தப்புடா. ஏன் இல்லடா கேக்குற? இல்ல சார், ஏன்னா உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா யாரை நீங்க தான் லவ் பண்றீங்க. தம்பி சொல்லுங்க. நீ ஆள் தெரியாத பேசுற. ஓ நான் எனக்கு டைம் ஆயிடுச்சு தம்பி. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஜோசியெல்லாம் பாப்பீங்களா? எங்க போயிட்டு பூச்சி அனுப்பிச்சிடுறேன். சார் சித்தா வேலை கூட பாப்பீங்களா? டேய் என்ன வெறுப்பனாரா? கை பாத்தியா கத்தி மாதிரி. அப்படியா சார்? கொஞ்சம் வாங்க சார். வெட்டு வேலை மொக்க கத்தியா? ஆள் நான் லவ் பண்றேன் சார். கோல்டு ரிங்லாம் வாங்கி கொடுத்தீங்களாமே? இல்ல நான் கட்டிங் இன்னும் போடல. போட்டு இந்த மாதிரி பேச மாட்டேங்குது சார். பெட்ல லெட்டர் எழுதுறீங்களாமே? இதுல பிளட். ஆமா சார். லெட்டர். டேய் நான் பிரெட்டே யாரும் கொடுக்க மாட்டேன். பிளட்டோட கொடுக்க போறேன். லவ் பண்ண வேணாம் சார். விட்டுருங்க சார். சார் எப்போ என்ன சார் பண்றீங்க? சார் சாரி சார். பாட்டில் பேசினே இருக்கிறேன், நீங்க பாட்டில் போயினே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன சார் பண்ண முடியும் சார்? என்னமோ ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கிற. என்னதான் சொல்றீங்க முடிவா? நீங்க விட்டுருங்க, இதோட முடிச்சுக்கோங்க எல்லாத்தையும். சார் சார் என்ன சார் பண்றீங்க? சார் அவங்களோட யாரா வாடா. சார் சார் சும்மா சார் சும்மா சார் சும்மா சும்மா சார் சார் இருங்க இருங்க.
சார் டிவி போடுங்க சார் கேமரா பிராங்க் சார் பிராங்க் ஷோ பிராங்க் சார் கேமரா பாருங்க சார் பிராங்க் சார் பிராங்க் சார் சாரி சார் சாரி சார் சாரி பிராங்க் சார் கேமரா ஆஃப் கேமரா ஆஃப் கேமரா ஆஃப் அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான் இவன் பாட்டுன்னு பிராங்க் டேய் அவன் லாக்டவுன்ல வீக் ஆயிட்டு பாடி எல்லாம் எப்படி இருக்கு பாத்துல பிராங்க் தான் சார் எவ்வளவு கஷ்டத்துல விரத்தில வந்துருக்கேன் பிராங்க் ஆய் சொல்லு கேமரா ஆன் கேமரா 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 சார் கேமரா ஆன் சார் கேமரா பிராங்க் சார் பிராங்க் சார் 100வது எபிசோட் நல்லா போச்சு சிலர் மனசு வந்து கஷ்டப்படும் அளவு பிராங்க் பண்ணாதீங்க தயவு செய்து சோஷியல் அவேர்னஸ்க்காக பிராங்க் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க எல்லாருக்கும் இந்த பிராங்க் ஷோ இதோட முடிவு இருக்குது நான் தான் உங்கள் அன்பு நண்பன் கில்மா கிரி